உங்க முதல்ல சொல்லிட்டு போனமா. ஓ சாரி, மறந்துட்டேன். வாங்க போயிட்டு போலாம். பாமா, நானே வந்துட்டேன். ஆஹா, இன்னைக்கு நீ பாடின பாட்டு கேடாய் கட்டி நின்னுச்சு. நானே சுண்டாயி சுருடாயி விழுந்துட்டேன். தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். சந்திரமோகன் சார், உன் பேரும் பாமா பேரும் சொல்றதுக்கு சுத்த கர்நாடகமா இருக்குது. அதனால சந்தர் பாமான்னு பேரை மாத்திரு. எனக்கு கூட தான் எங்க அத்தை வானாய் ரத்தனம்னு பேர் வச்சான். நான் கோவாவுக்கு வந்த பிறகு ஸ்டைலா இருக்கட்டும்னு பேரை மாத்திக்கிட்டேன். அப்படியா? ஏச்சாயி, நீ கல்யாணமா பண்ணிக்க போற? ஆமா சார். அதை நிச்சயம் பண்றதுக்காக தான் இன்னைக்கு பாமா வச்சுட்டு ஊருக்கு போறேன். எங்க அப்பா அம்மாவை சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதா முடிவு. தம்பி, பாமாவை விட்டுடாதே, தங்க குண்டு. சார், எப்படி எங்க கல்யாணம் நடக்கிறதா நிச்சயமாயிடுச்சு. இனிமே நான் ஹோட்டல்ல பாடுறது இல்ல. என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸாவே என் வாழ்த்துக்களை நான் உனக்கு சொல்லிடுறேன். அமுதவல்லி, உன் மகனும் அவன் நெஞ்சு நிறைஞ்ச காதலியை வந்துட்டு இருக்கிறான். சந்திரமோகன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடு. அவன் தலகனாலும் சரி, அந்த தரித்திரம் பிடிச்சவளை இந்த மாளிகை மருமகளா ஏற்காது. இதுதான் என் திடமான முடிவு, தீர்க்கமான முடிவு. சந்திரமோகன், உனக்காக உன் தந்தை கிட்ட நான் எவ்வளவு வாதாடினேன் தெரியுமா? அம்மா, நீங்க எனக்காக வாதாடி இருந்தா அப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாரே. முடிவு என்னம்மா? வெற்றி தானே? அம்மா, இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க மாமா வெளியில காத்துட்டு இருக்கா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்துடுறோம். சந்திரமோகன், அவசரப்படாது. உங்க அப்பாவோட மனசை மாத்தவே முடியல. கோஹினூர் வைரத்தை கூட உங்க அப்பா உனக்காக வாங்கி தர தயார். நீ குப்பையில கிடக்கிற குண்டுமணியை தேடாதேன்னு அவர் தீர்மானமா சொல்லிட்டார். அப்படின்னா மாமாவை நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது இல்ல? உங்க உத்தரவு மீறி நான் செஞ்சுக்கிட்டேன். நான் என்னப்பா செய்வேன்? அவர் கூட உனக்கு தெரியாதா? சந்திரமோகன், பாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் தான். நம்முடைய பந்த பாசம் எல்லாம் அருந்து போயிடும்பா. ஓஹோ, பந்த பாசம், பணம், பங்களா இதுகளை காட்டி பயமுறுத்துறீங்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை என் பாமா தான். என்ன நம்பினவளை நடுத்துருவளை விட நான் தயாராக. இதுலயே உங்ககிட்ட நான் விடப்பட்டிருக்கேன். அப்பாவுக்கு என் வணக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்களை தொலைவில் இருந்தே வாழ்த்துங்க. நான் வரேன். சந்திரமோகன், என்ன சொல்வாங்க? இந்த வீட்டுக்கு வர்ற மருமக வைரத்தால பல்வரத்தை கட்டி, நவரத்தால நாக்க தொங்க விட்டு, தங்கத்தால உடம்ப வார்த்து அவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் விட்டு குமாரியா இருக்கணும். அப்படின்னா நீங்க உங்க இஷ்டப்படியே? ஆமா, நான் உனக்காக எங்க அப்பா அம்மா இந்த ரத்னகிரி எஸ்டேட் எல்லாத்தையுமே இழக்க தயாராயிட்டேன். ஆமா, வா போறேன். தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மேனேஜர், மன்னிக்கணும். இதை நான் நிதானமா எடுத்த முடியும், நியாயமான முடிவு. மாமா, தம்பி, நீங்க இப்படி போயிட்டா உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் உங்க தம்பி அமெரிக்காவில் இருக்கிற நேரத்துல. ஒண்ணு கவலைப்படாதீங்க மேனேஜர், என் தம்பி திரும்பி வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்குவான். மாமா, வா போறேன். என்ன பண்ற? வந்துட்டீங்களா? தூங்குறான். மாமா, என்ன பாமா, ஏன் கண்கலங்குற? என்ன துக்கம் உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க. துக்கம் உனக்குதான் கண்ணீர் வருமா? ஆழ்ந்த கண்ணீர் விடக்கூடாதா? அப்படிங்கிற திடீர் ஆனந்தம் உனக்கு? கண்ணெறிஞ்ச கணவன், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒருத்தியே போறோம்னு உறவையெல்லாம் உதறி தள்ளிட்டு எதுக்காக நிக்கிறீங்களே? இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் எனக்கு? தூங்குறவனை எழுப்பாதீங்க. அக்கா, அவர் பாம்பே போறாரு. திரும்பி வர 4-5 நாள் ஆகும். நானும் கூட போறேன். தங்கச்சி வீட்டுல நறுக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது என்னை கூட்டிட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க. சரிம்மா. மாமா, நேரமாச்சு இல்ல? இது வந்துட்டேங்க. வா போலாம்.
முரட்டு பிடிவாதத்தினால மோகனுக்கு ஏற்பட்ட கதியை பாத்தீங்களா? நீங்க மட்டும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா தாய் தகப்பன் கண்ணு காணாம இப்படி அனாதையா செத்திருப்பான. மோகன் போயிட்டான். சந்திரமோகன் என்னால வேண்டாம். என்ன தெரியுதாப்பா? உன்னை தெரியாமையா உள்ள உருகி கண்ணீர் விட்டாரு. அப்பாவால பேசவே முடியாதம்மா. தம்பி, உங்க அண்ணன் விபத்துல செத்து போன செய்தி வந்தப்போ மோகன் மோகன் துடிச்சுக்கிட்டே கீழே விழுந்தாரே, அதுதான் தம்பி கடைசியா ஒரு பேசின பேச்சு. கவலைப்படாதீங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச திறமையான டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவரை வரவழைச்சு உங்க உடம்ப நான் நிச்சயமா குணப்படுத்துறேன். சொல்லணும்னு நினைக்கிறார் போல இருக்க. தம்பி சொல்றத சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்படி வரல தட்டினா அதான் அர்த்தம். தம்பி துரை, காணாம போன என் கண்மணியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடப்பா. உங்க அப்பா எனக்கும் உனக்கும் இட்ட கட்டளை இது, நீதான் நிறைவேற்றணும். அன்னைக்கு அண்ணன் போது இறங்காத உங்க இதயம் அவர் இந்த உலகத்தை விட்டே போனவருக்கு உருகுதோ, அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட. ஏழை விட்டு பொண்ணு இந்த மாளிகைக்கு மருமகளான்னு எரிஞ்சு விழுந்தீங்களாமே அப்பாவை நீங்களும். இப்ப மட்டும் அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட துடிக்கிறீங்களே, எதுக்கா? ஏன் ரத்தம் இல்லையா? ஏன் புள்ள பெத்த செல்வம் இல்லையா? இந்த உணர்ச்சி அப்பவே ஏற்பட்டிருந்தா எங்க அண்ணன் அண்ணி அவங்க பெற்ற கண்ணன் எல்லாரும் இந்த வீட்டுல உதவிட்டு இருப்பாங்களே. இப்போ நடந்து முடிச்சத பேசாது, நடக்க வேண்டியதை பாரு. வீட்டையும் குடிச்சிட்டு மேஜையில மெழுகுவர்த்தியை தேடுறீங்க. நீ சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு புரியுது. குவிந்து கிடக்கிற சொத்துக்கு நீயும் உனக்கு பிறகும் முழு உரிமை கொண்டாட திட்டம் போட்டுட்ட. அதனாலதான் அதை எங்கேயாவது கெட்டு எங்கேயாவது குழந்தை போகட்டும்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்ல மறுபடியும் சொல்லாதீங்க. இப்பவே போறேன். எங்க அண்ணன் மகனை உங்க அருமை பேரனை எங்க இருந்தாலும் அழைச்சுக்குவேன். தம்பிதரே, நான் அப்படி சொன்னாதான் நீ என் பேரனை அழைச்சிட்டு வருவேன். கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சப்பா. எங்க என் மேல கோபம் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லு. உங்க மேல எனக்கு என்னமா கோபம்? ஏழை பணக்காரங்கிற உயர்வு தாழ்வுனால நலிஞ்சு போயிருக்கிற இந்த சமுதாய அமைப்பு மாறாத வரைக்கும் உங்களை போலவும் அப்பாவை போலவும் செல்வ திருக்குள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏன் மனோநிலை அடியோட மாறிடுச்சப்பா. கடந்த கால நிகழ்ச்சியை எண்ணி எண்ணி கண்ணீர் விடுறேன். அந்த கண்ணீரை தொடக்கத்தான் என் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்றேன்ப்பா. சரிம்மா, நம்பிக்கையோட இருங்க. மகிழ்ச்சியான செய்தி. தம்பி தர அம்மா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன விஷயம்?
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி லாரி டிரைவர் சந்திரமோகன், அதாவது ரத்னகிரி மாஜி மன்னுடைய மூத்த மகனும் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டு குழந்தை மட்டும் பிழைச்சதா ஒரு பரபரப்பான செய்தி வந்ததே. அந்த கொலை கேஸ்ல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு. சாரி, 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்த சமாச்சாரம்னா அதுக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ இன்ஸ்பெக்டர்ஸ் மாறிட்டாங்க. முழு விவரமும் உடனடியா சொல்ல முடியாது. ஆனா அந்த புலன் விசாரணையில எந்த தடயமும் கிடைக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கொலைகாரம் கிடைக்காட்டாலும் கொலை செய்யப்பட்ட சந்திரமோகன் பாமா இவங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்குன்னா தெரிஞ்சுக்க முடியுமா? பையனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த மாமாவோட தங்கச்சி பிரேமான ஒரு பொண்ணு ஓனேசிஸ் ஹோட்டல்ல டான்சரா இருக்கிறதா கேள்வி. மாத்திட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ வாண்ட்? பிராண்டி, விஸ்கி, ஷாம்பெயின், பிளேன் ஐஸ் வாட்டர். எனக்கு காபி கொண்டு வா. தேங்க்யூ. மணி என்ன சார்? கடிப்பையில மெட்ராஸ்ல எனக்கு எவ்வளவு தடவை ஹோட்டல்ல காபி கொண்டு கொடுத்துருக்கேன். இதனடா பொம்பளை வேஷம். சார் மன்னிச்சுங்க சார், வேலை இல்லாத திண்டாட்டம். இந்த ஹோட்டல்ல பெண்களுக்கு தான் வேலைன்னாங்க, அதனால உருவத்தை மாத்திக்கிட்டேன். இப்ப மணிமேகலையா இருக்கிறேன். காட்டி கொடுத்துறாங்க சார், போய் காப்பி கொண்டு வரேன். ஒன்ன நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவினாலும் செய்யணும் சார், பழைய கஸ்டமர் ஆச்சே. ஹோட்டல்ல பாமான்னு ஒரு பாடி இருந்தாலே, அவ தங்கச்சி. ஆமா, பிரேமா. ஆமா, இப்ப அவங்கதான் ஆட போறாங்க. உன்னை நினைந்து உருகி வழிந்தது இந்த கோலா. வெண்ணெய் திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா. உன்னை நினைந்து உருகி வழிந்தது இந்த கோலா. பிஸ்கி சோடா வேணுமாடா, பிஸ்கி சோடா வேணுமாடா. கிட்டது இல்லை இங்கு தாண்டா. நீயோ 40 நானா 20, ஒன்று சேர்ந்த பின் டோட்டல் 60. வெண்ணெய் திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா. உன்னை நினைந்து உருகி வழிந்தது இந்த கோலா. நல்ல சங்கீதம் நான் பாடவா, மேஜர் ஸ்வரம் நான், இங்கு மைனரம் நீ, இவ்வேதங்கள் ஒன்றாகவா. சாச்சா கேட மாச்சா, உன் மனம் இங்கு அடிமையாச்சா. ஜெயலி மெலடி பாடும் லேடி, உன்னை கண்ட ஜோடி. ரப்பப்பா வப்பா தாபதி உதவு ரப்பப்பா வப்பா, ரப்பப்பா வப்பா தாபதி உதவு ரப்பப்பா வப்பா. நாளை மறந்து அஞ்சும் நெஞ்சம் துணிந்து இன்பம் ஆறாக நீராடலாம். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். யார் நீங்க?
என்ன வேணும் உங்களுக்கு? நாம 2 பேரும் பேசுறது கொஞ்சம் ரகசியமாவே இருக்கணும். ஓ, பீடிகை பலமா இருக்கு. இறந்து போன பாமாவுடைய தங்கச்சி நீதானே? இல்ல, இறந்து போன பாமாவோட தங்கச்சி இல்ல, கொலை செய்யப்பட்ட பாமாவோட தங்கச்சி. அம்மா, நீங்க? பாமாவுடைய கணவர் சந்திரமோகன் இருந்தாரு, அவருடைய தம்பி நான். சந்திரமோகன் தம்பி? சந்திரமோகன் தம்பி? பிரேமா, நான் என்ன பத்தி கவலைப்படல. என் குழந்தை கண்ணனை பத்தி தான் கவலைப்படுறேன். பிரேமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன். எந்த காலத்திலும் என் கணவனை கொண்டு அந்த ரத்னகிரி மாளிகை சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு பிரேமா. நீ சொன்னபடியே செய்யற, என்ன நம்பு. அது போதும் பிரேமா. அக்கா, அக்கா, அக்கா. என் மாட்டை முடிக்காதீங்க, போயிடுங்க இங்க. இந்த கொலையை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அக்கா கொலையை பத்தி எனக்கு எந்த விஷயம் பத்தி தயவு செஞ்சு போயிடுங்க. இப்ப போறேன். நீ போய் தயவு செஞ்சு போங்க. எப்போ வருவாரோ காமங்கக்கார பேய தம்பிதுரை, நீயா? ஆமா, போன காரியம் பழமா இல்ல காயா? அவ ரொம்ப கோபக்காரியா இருக்கடா. பின்ன பொம்பளை மேக்கப் ரூமுக்குள்ள போனா கோவம் வராதா? இத பாரு, ஆணோ பெண்ணோ இல்ல என்னமோ அவங்க சுய உருவத்தை காட்டக்கூடிய இடம் மேக்கப் ரூம். அங்க நீ போகலாமா? இத பாரு, நேரா அவ வீட்டுக்கே போய். ஆமா, அவ அட்ரஸ் உனக்கு தெரியுமா? முதல்ல நீ தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போவோம், அப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய இது கூட இல்லாம எப்படிப்பா? அரைச்சி முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு ஆம்பளையா லட்சுமணா என் கூட வா. வெரி குட். நான் ஆம்பளையா வெளியே போய் முத சாதிச்ச காரியம் இதுதான். என்னடா அது? பிடிச்சிட்டேன். எதை பிடிச்ச? பிரேமாவுடைய வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? வெரி குட். எங்கடா? இதோ. தேங்க்யூடா. சும்மாரு, ஏன் குறைக்கிற? நீங்களா எங்க வந்தீங்க? மறுபடியும் உங்க சொல்லையா? ஏன் பிரேமா பாம்ப கிட்ட கீரி மாதிரி இப்படி பாயற? நாங்க ஒண்ணு கீரி இல்லை, தவளை கூட்டம். அதனாலதான் பாம்பு கூட்டத்தை பார்த்து பயப்படுறோம். பாம்பும் இல்ல, தவளையும் இல்ல. பாசம் கொண்ட அண்ணனுக்கு தம்பினா, அவரோட நேசம் கொண்ட அக்காளுக்கு தங்கை. நாம உறவினால பிணைக்கப்பட்டிருக்கமே தவிர பகையினால பிணைக்கப்படல. உறவு? உங்க அண்ணனை காதலிச்ச குத்தத்துக்காக எங்க அக்கா உயிரையே கொடுத்த குடும்பத்தோட உறவு. வெக்கமா இல்ல? உன் சகோதரி மட்டுமில்ல, என் சகோதரன் கொடுத்தா அந்த சதி திட்டத்துல சபமானார். உண்மைதான். யார் செஞ்சது அந்த சதியை? மகுடத்தை மட்டும் இல்ல, மனசாட்சி இழந்துட்ட மாஜி மன்னர் இருக்காரு, மகாகணம் பொருந்திய உங்க அப்பா, அவருதான். உல்லாச உப்பரகிக்கு சொந்தக்காரரான அவர் மகன் ஹோட்டல் பாடகையோட வாழுறது ஒப்புக்கொள்ள முடியாதது, சகிச்சுக்க முடியாதது. அவங்க உயிரோட இருக்கிறதே உங்க குடும்பத்துக்கு மானக்கேடு, கோத்திரத்துக்கு சாபக்கேடுன்னு அவங்க 2 பேரையும் கொண்டு குவிச்சுட்டாரு. இறக்கம் இல்லாத பாவி. அப்ப நினைக்கவே நினைக்காத. உன்னை நீ திருப்பி. சந்திரமோகன் இறந்த செய்தியை கேட்டதும் மனமுடிஞ்சு நோய்வாய்ப்பட்ட எங்க அப்பா இன்னும் படுத்த படிக்காதே இருக்காரு. ஏன் நோய் வராது? கொலை செஞ்ச பாவம் சும்மா விடுமா? சத்தியமா சொல்றேன். சமஸ்தானங்கள்ல சர்வசாதாரணமாயிட்ட வார்த்தை. சந்திரமோகன் பாமா கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்காத உண்மைதான். ஆனா அதுக்காக கொலை செஞ்சாங்கிற பழியை மட்டும் அவர் பேர்ல போடாது. அப்படிப்பட்ட கொடூரமான குடும்பமா இருந்தா எங்க கொலை குழந்தை கண்ணனை அழைத்து வரதுக்கு நான் எதுக்காக ஓடி வரணும்? கண்ணனா? அவரை ஏன் தேடுறீங்க? உன் அனுமதியோட அவனை ரத்னகிரி அரண்மனைக்கு அழைத்து கொடுத்துக்காக. நடக்காது, நடக்கவே நடக்காது. அவனை கிட்ட ஒப்படைச்சா எவ்வளவு வேண்டாம் பணம் தரேன். பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து, ஆன சேனை, ஆள், அம்பு எல்லாம் போய் மானியம் வாங்கிட்டு இருக்க உங்ககிட்ட பணம் ஒண்ணுதானே பாக்கி இருக்கு. அதை வச்சு என் வைராக்கியத்தை வேலை பேச வந்திருக்கீங்களா? யாருக்கு வேணும் உங்க பணம்? கொண்டு வந்த பணத்தை கொண்டு போய் கோவா கடற்கரையில எரிஞ்சிட்டு போய் சேருங்க ஊருக்கு. தயவு செஞ்சு நான் முடியாது. கண்ணன் உங்க கூட அரண்மனைக்கு அனுப்பவே முடியாது. செத்து போட எங்க அக்காக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன். போங்க இங்க.
குடிடா. ஏப்பா இதுல யாரு கண்ணு? என்ன குருபொம்மையா இருக்க வேண்டியவன் இப்படி குப்பையா இருக்கியே. கண்ணா, கண்ணா, இத வந்துட்டேன். ஏய், பிரேமா ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்காளே. கண்டிப்பா கண்ணனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தத்துவ ரீதியிலே தத்துவமாக ஒரு தத்துவத்தை விளக்கி காட்டப் போகிறேன். தத்துவம் என்றால் நீயும் தத்துவமும் உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. ஏய், ஏதாவது புரிய முடியாது சொல்லி சொல்ற. சொல்றேன். மீண்டும் நாம் தாய் குலத்தின் தயவைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. அதாவது மணிமேகலையா இருந்தனா மணியான, மறுபடியும் நான் மணிமேகலை ஆகி அட்சய பாத்திரம் ஏந்த போறிய? இல்ல பொண்ணு ரூபத்துல போய் அந்த கண்ணனை மயக்கி கொண்டாட போறேன். மயக்க போறிய? கண்ணன் குழந்தடா. இருக்கட்டுமே, பூதகி போகலையா தேவிக்கு மைந்தனை ஏமாத்த? அவ தோத்து போனா ராட்சசி. நான் அப்படி இல்லையே, ஜெயத்தோட வரும். ஜெயமா சார் உன் காதலியா? காதலா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதப்பா. நானே ஆணும் இல்லாம பொண்ணும் இல்லாம ஒரு மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, ஜெயம்னா வெற்றி, வெற்றின்னா அறுக்காதரா. எப்படியாவது கண்ணனை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுல ஆரம்பமாகி விட்டது என்னுடைய வேலை. எங்கே என்னுடைய சேலை? எடுத்து வைக்கிறேன் என்னுடைய காலை. என்னடா இது, நடு வீட்டுல சின்ன பசங்களா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க? வீட்டுல காவலுக்கு பெரியவங்க யாரும் இல்ல? சித்திதான் டான்ஸ்க்கு போயிட்டாங்களே, யாரும் இல்ல. இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. கண்ணா, நானும் ஹோட்டல் ஒனாசிஸ்ல இருந்தா வரேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமோ? உன் சித்திக்கும் எனக்கும் போட்டா போட்டி டான்ஸ். வண்டிக்கோட்டை வாலிபல்ல வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் ஆனா மாதிரி. வாண்டு பையல, அப்ப நீ பொறக்கவே இல்ல. கம்முன்னு சொல்றத நீ கேட்டுக்கோ. உன் சித்தி 2 குதி குதிச்சு 2 சிலுப்பு சிலுத்துக்கிட்டா மேடையில. உடனே பயங்கர கிளாஸ் அவளுக்கு. நான் மட்டும் என்ன, சளச்சவளா வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஜனங்களுக்கு பிடிச்சதா? ஜனங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ, எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் என்ன, ஓ சித்தி பம்பரமா சுழண்டு ஆடிக்கிட்டே வந்தான். திடீர்னு தலைய சுத்தி மயக்கம் முட்டு தொப கட்டின்னு கீழே விழுந்துட்டான். அப்புறம் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரட்டமா அப்படின்னு கேட்டேன். இல்ல, கண்ணனை கூட்டிக்கிட்டு வாடி அப்படின்னா. அதனாலதான் வந்தேன். தண்டா எப்படி என்ன வார? தூக்கிட்டு போங்க ஆண்டி. ஓஎஸ் டியர். ரொம்ப கனமா இருக்கிற புஷ்டியான குழந்தை போல இருக்கு. கடம் பிடிக்காம நடந்தே வந்துடுறா. வாடா கண்ணா, கண்ணே வாடா, கண்ணே வாடா. என்னடி மேகலா, எங்க வந்த? ஒண்ணுமில்ல, ரோடோட போயிட்டே இருந்தா சொல்றது. நான் இஷ்டம் சொன்னா என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பைத்தியம், பைத்தியம். ஏய் வாங்கடா. ஏய், ஒரு வானர பட்டாளமே வந்து. ஏய், அடே 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 அடிக்காத, அடிக்காத. ஏன்பா அலற? நல்ல வேளை நரவரி சாமியான்னு உன்னை உள்ள தள்ளாம இருந்தானுங்க. குழந்தைங்களா அதுங்க பொறுங்க. நீங்க என்ன சார் குழந்தைங்களா சேவல போல இருக்குது? ஏன் சார், கேட்டு பார்த்தோம் முடியல, செஞ்சு பார்த்தோம் முடியல, திருடு கூட பார்த்தோம் முடியல. அடுத்த திட்டம் சட்டம். கோர்ட்டை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. என்னங்க, தம்பிதுரை எவ்வளவு சொன்னாலும் குழந்தை அனுப்புறதுக்கு பிரேமா சம்மதிக்கவே மாட்டேங்கிறாளா? கோர்ட்ல வழக்கு போடுறத தவிர வேற வழியே இல்ல. அதனால எஸ்டேட் வக்கீல கூட்டிட்டு நீங்க உடனே புறப்பட்டு வாங்கன்னு தம்பிதுரை லெட்டர் எழுதிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா சம்மதம் கொடுத்துட்டாருமா, நீங்க தாராளமா புறப்படலாம். ஏம்மாயி, உங்க அக்கா மக விவகாரம் கோர்ட் வரைக்குமா வந்துருச்சு? ஆமா சார், ஒரு வக்கீல வச்சு எப்படியாவது இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிடணும். அது கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க சார். கவலைப்படாது, பண உதவி மட்டுமல்ல, கோர்ட்டுக்கு நானே வந்து நடவடிக்கை கவனிக்கிறேன். இது சாதாரண பிரச்சனை இல்ல. ரத்னகிரி அரண்மனையின் வாரிசு பிரச்சனை. அந்த வாரிசை
பம்புக்காக பிரேமா வளைத்து வைத்துக் கொண்டு குழந்தையை அதன் பாட்டன் பாட்டியிடம் ஒப்படைக்க மறுப்பது சட்டப்படி சரியில்லை. எனவே இதுவரையில் நான் இந்த மன்றத்தில் எடுத்து வைத்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் கண்ணனை அரண்மனைக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கனம் போச்சாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் திடீர்னு கூட்டு வந்துட்ட. முதல் கேஸ் உதறுது, அப்புறம் பாரு போக போக அப்படியே உதறிடுறேன். கண்ணப்பையா, உன் பாட்டிய பாத்தியா? என் பாட்டியா? இவங்க கூட நீ போன அரண்மனை ஓடி விளையாடலாம். அரண்மனையை விட எங்க கோவா பீச் பெருசா இருக்கு, எங்க தெருவும் பெருசா இருக்கு. அப்படி இல்ல கண்ணா, அரண்மனையில பெரிய நீச்சல் குளம் இருக்கு. அதுல இஷ்டத்துக்கு நீச்சல் அடிக்கலாம். சின்ன சின்ன குதிரை எல்லாம் இருக்கு, அதுல ஏறி நீ சவாரி செய்யலாம். யானை இருக்கா? இருக்கு. அப்ப நான் அதுல ஏறி சவாரி செய்யலாமா? ஓ, மைசூர் மகாராஜா மாதிரி தசரா ஊர்வலமே செய்யலாம். ஐயே, உனக்கு தெரியவே இல்ல. இப்ப எல்லாம் மகாராஜாவும் இல்ல, தசராவும் இல்ல. மைசூர் இருக்குல்ல, அது போதும். என்னமா பேசுறான், எல்லாம் உங்க அப்பா நாட்டுமே. என்ன கண்ணா, கோர்ட்ல நீ யாரு கூட போவேன்னு உன்னை கேட்பாங்க. அப்போ என் பாட்டி கூட தான் நான் போவேன்னு நீ சொல்லணும். சொல்லுவியா? அப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு குதிரை, காரு, யானை எல்லாம் பொம்மையில இல்ல, நிஜமாவே வாங்கி தரேன் கண்ணா. நீ மட்டும் கோர்ட்ல என் பாட்டியோட தான் போவேன்னு சொல்றேன். என் கண்ணு அப்படியே சொல்லிடு. கண்ணா, நேரா சித்திக்கிட்ட போய் நில்லு. வழியில யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்காத. கெட்ட பசங்க மனத்தை மாத்திடுவான். ஓடு 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 ஓடு. வாங்க. ரத்னகிரியின் சொத்து சுகங்களுக்கு பிரேமா ஆசைப்பட்டிருந்தால் தம்பித்துறையை முந்திக் கொண்டு இந்த வழக்கை அவளே தொடர்ந்து தன்னுடைய அக்கால் மகனுக்குரிய பங்கினை கேட்டிருக்கலாம். அப்படி வாரிசு பாத்தியை கொண்டாட கண்ணனுடைய பெயரை பயன்படுத்தாததில் இருந்து கண்ணனை அவள் அரண்மனைக்கு அனுப்ப விரும்பவில்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. கௌரவமான குடும்பத்தின் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிரேமா அன்பு பாசம் என்று பசப்புகிறாள். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எதுக்கு அப்ஜெக்ஷன்? அக்கா விஷயம் சொல்லுறேன். அக்கா பிரேமாவின் அக்கா சாகும்போது தன்னுடைய குழந்தையை எந்த காரணத்தை கொண்டும் அரண்மனையிலே ஒப்படைக்க கூடாது என்று கூறினார்கள். ஆகவே ஈன்ற தாயை அன்று ஒதுக்கியவர்கள் பிறந்த குழந்தைக்காக இன்று இரக்கம் காட்டுவது விசித்திரமாக இருக்கிறது. பாசத்திற்காக பிரேமா பசப்புகிறாள் என்றால் குழந்தையுடைய கெட்ட பழக்கங்களை குட்டிக்காட்டி இவர்களும் பசப்புகிறார்கள் என்று நான் சொல்லலாம் அல்லவா? ஆர்டர். எனவே கனம் நீதிபதி அவர்களே, பிரேமாவின் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு கண்ணன் அவளிடமே இருக்கும் என்று உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இதற்கே அந்த பையன் கண்ணனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கு இரு கட்சிக்காரர்களுக்கும் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? இவரான எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு? யுவர் ஆனர், எங்களுக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆல் ரைட். கண்ணா, இப்படி வா. தம்பி, உன் பேர்? கண்ணன். உனக்கு உங்க பாட்டி கூட போக இஷ்டமா, இல்ல உங்க சித்தி பிரேமா கூட இருக்க இஷ்டமா? எனக்கு எனக்கு தைரியமா சொல்.
எனக்கு பாட்டியோட போறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் எங்க சித்தியோட தான் இருப்பேன். கண்ணன் விருப்பப்படி அவன் சித்தி பிரேமாவுடன் இருப்பதற்கு உத்தரவிடப்படுகிறது. பிரேமா, நீ ஜெயிச்சுட்டே தம்பி, நீ பெரிய இடத்து தம்பி. ஆமா, கவலைப்படாதீங்க. எப்படியும் நான் கண்ணனை அழைச்சிட்டு வந்தே சேருவேன். நீங்க ஊருக்கு புறப்படுங்க. தம்பி துரை, உன்னையும் உன் திறமையும் நம்பிதான் அப்பா நான் ஊருக்கு திரும்புறேன். புறப்படுங்களா? கண்ணனை நீ அனுப்ப வேண்டாம், என்கிட்ட விட்டுடு. கண்ணனை வச்சு அவங்க அந்தாராக்கி காமிக்கிறேன் பாரு. பசுமாட்டுல இருந்து பால் கறக்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறக்குறேன். உனக்கு பத்தி எனக்கு பதிவு. இந்த பிளாக்மெயில் பண்ற காரியம் எனக்கு பிடிக்காது. வெட்டி பிழைக்கிறது நப்பி பிழைக்கிறது என்னோட கொள்கை இல்ல. ஏதோ என்கிட்ட இருக்கிற கலையை வச்சு நானும் என் கண்ணனும் வயிற்று கழுவிட்டா போதும். அப்போ நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? மன்னிக்கணும், நான் கேட்கிற மாதிரி நீங்க சொல்லல. கண்ணா, எல்லாருமே உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கடா. எனக்கு பயமா இருக்கு. கண்ணா, இந்த சித்தியை விட்டு நீ பிரிஞ்சினா நம்ம 2 பேருக்குமே நிறைய பணம் கிடைக்குமா? உனக்கு பணம் வேணுமா? இல்ல எனக்கு சித்தி தான் வேணும். யோ, ஏன் என் சித்தி அழ வைக்கிற? இந்த இஸ்கு பிஸ்கு வேலையெல்லாம் உன் சிப்ப வைக்கவும் உன்னை செடிக்க வைக்கவும் ஒரு யோஜனை சொல்லண்டா. கண்கண்ணா போது நிறுத்துங்க. யாருக்கு வேணும் உங்க யோசனை? வர. ராஜி எழுதின கண்ணன் காட்டிய வழி படிச்சே. இப்ப நான் கண்ணனை மீட்கிற வழியை சொல்லி தர போறேன். அதை ஒரு காவியமாவே எழுத போறேன். காவியமா? பிரேமாவுக்கு அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். நோக்கி நோக்கி தொக்கி போய் பிரேமா பூய கட்டவரா பிராண்டா நிமிர்றா. உன் கண்ணுல ஒரு காந்தம், அவ கண்ணுல ஒரு சாந்தம். 2 பேரும் நெருக்கமா வரீங்க. அப்ப குப்புடு காதல் தீ பத்திக்கிட்டு எரியுது. பின்னால் ஓடு இறைச்சல். பயிரஞ்சிட்டு வருதா? இல்ல, கடல் அலைகள் பேக்ரவுண்ட் மியூசிக். அப்ப லேஸ் லேசா ஒரு ஹம்மி. 2 பேரும் கையை எடுத்து டூயட் பாடிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. கனவு கலைஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாக்குறீங்க. உன் மடியில் ஆகும், சரி அவ மடியில இல்ல. இப்படி மாறி 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 சாயிறீங்க. கண்ணேங்கிற என்னங்கிற கண்ணனை கொடுத்துடேங்கிற. ஓகே டியர்னு அப்படியே தூக்கி உன் கையில கொடுத்த கண்ணனை கண்ணனை கீழே போட்டு உடச்சக்கூடாது. ஏண்டா அவளை காதலிக்க சொல்றியா? காதலிக்கு தான் வழி சொல்றேன். பின்ன காசாயம் கட்டிக்கிட்டு காட்டுக்கு போவா வழி சொல்றேன். மடைய அவ பயங்கர கோபம். பொம்பளை பூனை ஆம்பளை பூனையை நெருங்கவே விடாது. சீரும் நகத்தால பிராண்டும். அழகு அப்படியே அலமோதுதே. அருமையான சந்தர்ப்பம். இந்த பொம்மையை கொண்டு போய் பையன் கிட்ட கொடுத்துட்டு அந்த பொம்மையோட போய் விளையாடு. அது சரியான நெருப்புடா. நெருப்பு தான் நீர்ல இருக்குதே, சுடாது. நீயா போய் பத்த வச்சாதான். ஐயோ ஐயோ, ஜிப்புட்ட ட்ரெஸ்ல கப்பு ஓடுறாங்கிற. ஓடு ஓடு. இந்த பொம்மை, இந்த பந்து. ஆமா, இதெல்லாம் நீ கட்டினதா? அடடே, பிரமாதமா கட்டியிருக்கியே. வருங்காலத்துல நீ பெரிய இன்ஜினியர் ஆவ. நீ ஜோசியரா மாமா? நான் மாமா இல்லடா கண்ணா, சித்தப்பா. யாரா இருந்தா என்ன, ஜோசியம் சொல்லு. ஆனா ஜாதகம் இல்லையே. டேய், உன் ஜாதகம் எல்லாம் என்கிட்ட இருக்குடா. அப்ப சொல்லு. அடடா, பட்டு கை, செல்ல கை. மணல் வீடு கட்டுற இந்த கை கூடிய சீக்கிரம் மாளிகையில வாழப்போகுது. தேங்க்யூ சித்தப்பா. ரேக சாஸ்திரமா? பையனை ஏமாத்தி கூட்டிட்டு போலான்னு பாத்தீங்களா? நான் போய் சொல்லல, எனக்கு நிஜமாவே ரேகை பார்க்க தெரியும். எங்க உன் கைய காட்டு. எனக்கு கை ரேகையும் வேண்டாம், கால் ரேகையும் பார்க்க வேண்டாம். அப்ப உன் முக ரேகையை பாக்குறேன். அடடா, சிவந்த கன்னங்கள், அதில் அழகின் சின்னங்கள். போதும் போதும். கோவ இதழ்கள், அதிலே கோவ பொறிகள். ஓ, இன்ப தமிழ் பேச வேண்டிய வாயில இங்கிலாந்து நாட்டு மொழியா? டூ மச். என்ன புருஷன் முண்டாட்டில ஒரே சலசலப்பு? சும்மா இருங்க.
அவர் என் புருஷன் இல்ல, நான் அவர் பொண்டாட்டி இல்ல. சார் முழுஜினிக்காய சோத்துல மறைக்கிறாளே, இவ்வளவு பெரிய பையனை இல்லைன்னு சொல்றாளே. அம்மா, பூசணிக்காயை மறைக்க முடியாது, இம்மா பெரிய குழந்தையும் மறைக்க முடியாது. சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? இப்ப பையனோட கதி ஏமா? பிற்காலத்துல அவனுக்கு கெட்ட பேர் வந்துருமா. மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிங்க. என்ன 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 சொல்றீங்க? ஓடு 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 சீக்கிரம் ஓடு. கூப்பிட்டீங்களா சார்? மாரப்பா, பிரேமாவை இந்த உலகத்தில இருந்து பிரிச்சு அவங்க அக்கா பாமா போன இடத்துக்கு அனுப்பிச்சு. பிரேமாவையா? ஏண்டா இறக்கப்படுற? இல்ல பாஸ், எப்படி அனுப்பி வைக்கிறது தானே கேட்டேன். எப்படி அனுப்பி வைக்கிறதா? நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது புது வருஷம் பிறக்க போகுது. ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஓட்டல் அல்லோல கல்லோலப்படும். அப்போ பிரேமா டான்ஸ் ஆடுவா. உன் கை துப்பாக்கி அவளை நோக்கி வெடிக்கணும். இதோ இந்த சத்தத்துல துப்பாக்கி சூடு கூட யாரு காதலையும் விடாது. பிரேமா துடிப்பா, துவழுவா. அவளை சுத்தி நிக்கிற குடிகார கூட்டம் இதையும் ஒரு நடன பாவம்னு நினைச்சு மெய் மறந்து ஆடு வாயப்படந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. Good evening, ladies and gentlemen. I would like all of you to join me in bringing the new year. பிரேமாவை எதுக்காக கொலை செய்ய முயற்சி பண்ண? அவனை தூண்டி விட்டவங்க யாரு? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் சொல்றேன். சொல்றா. பிரேமாவே பிரேமாவே பாவி.
சொல்லு கொல்ல சொன்ன யார் சொல்லு. ஒனாசிஸ் தான் பிரேமாவை கொல்ல சொன்னான். கண்ணனை வச்சு ரத்னகிரி ஜமீல் மாளிகையில பணம் மறிக்கலாம்னு ஒனாசிஸ் திட்டம் போட்டான். பிரேமாவோட அக்கா பாமா அவ புருஷ சந்திரமோகனையும் தீர்த்து கட்டினது நான் தான். என்ன எங்க அக்காவையா? அவங்க பேர்ல உனக்கு என்ன ஆத்திரம்? அதுவும் ஒனாசிஸ் திட்டம் தான். பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்திரமோகன் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு. வாழ்க்கை ஓட்டத்துக்காக சந்திரமோகன் லாரி டிரைவரா மாறினாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க ஹோட்டலுக்கு வந்தார். பாஸ், சந்திரமோகன் வா வா. ஐயோ, கொடு 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 கண்டுகுட்டி மருந்த இப்ப நெட்டு நீ கருவாடு மாதிரி அடைச்சு போயிட்ட. ஆமா, நம்ம பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன். இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்புற வயசு வரலைங்க. எந்த ஊருக்கு லாரி போகுது? பம்பாய்க்கு. எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுங்க. சந்திரமோகன் சந்திரமோகன், பாம்பே விமான நிலையத்துல ஒரு அயல்நாட்டு ஆசாமி வருவான். அவன் போட்டோ இதுதான், நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடையாளம் நல்லா தெரியுதா? நமக்கு நம்பிக்கோ. அவங்கிட்ட மாறு, கை மாறு. வாங்கிக்க. இத ஒப்படைச்சது இதுல என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, என்ன இருக்குதா? உன் எதிர்கால அதிர்ஷ்டத்தையே பேக் பண்ணி வச்சிருக்கிற. இத மட்டும் நீ தொடர்ந்து செஞ்ச உங்க நைனா மாதிரி செய்ய கட்டலாம். ஓஹோ, கடத்தல் சரக்கா? மிஸ்டர் ஒனாசிஸ், இந்த வேலைக்கு நான் வரேன். இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானே, போலீஸ்ல சொல்லிட்டா? மாறு, இவன் போலீஸ்ல சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இவன் உயிரோட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க வந்து இப்ப நேரத்துல? மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ ஒண்ணும் தப்பு செய்யலையே. நீங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உங்க அண்ணனையும் எங்க அக்காவையும் திட்டம் போட்டு கொலை செஞ்சது உங்க குடும்ப குற்றம் சாட்டினது. இதை விட பெரிய தவறு நான் இப்ப நான் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. கொலைகாரங்க யாரா இருந்தாலும் எங்க அப்பா உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கொடுமையை செஞ்சிருக்க. அவர் மட்டும் சந்திரமோகன் பாமா கல்யாணத்தை சம்மதிச்சிருந்தா இந்த சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதுக்காக நீதான் எங்களை மன்னிக்கணும். எப்படி ஒரு அன்பான மகன் இழந்துட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் பேரனை பார்த்தாவது பேரானந்த அடையிட்டு அப்படின்னா என் கண்மணி கண்ணனை உங்க கூட அனுப்புறதா முடிவு செஞ்சுட்டு. உண்மையாவா? என்னால நம்பவே முடியலையே. பிரேமா, இந்த செய்தி எங்க அம்மாவுக்கு செஞ்சேனா இனிக்கும். ஆமா, உன்னால கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. அதனால நீயும் அவன் கூட. பாமா ஒருத்தி உங்க குடும்பத்துக்கு கேடா முளைச்சது போதும். பிரேமா ஒருத்தி வர வேண்டாம். பொது பிரளயத்தை உண்டாக்கு. பிரேமா, நீ நினைக்கிற தப்பு. என் விஷயம் அது என்னோட போகட்டும். கண்ணனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. அவன் மனசை மாத்துறது அவ்வளவு சுலபம். அதுக்காக நான் அவகாசம் கேட்கிறேன். நீ எவ்வளவு நாள் வேணாலும் அவகாசம் எடுத்துக்க. ஆனா உன் மனசை மாத்திக்கிட்டு நீயே எங்க கூட வர்ற. வாய்க்கால்ல சொல்ற மீன் வானத்துல விண்மீனா ஒளிவிட ஆசைப்படுறது பைத்தியக்காரத்தை. நான் வரேன். சற்றே சரிந்த ஆடை, கலைந்த கூந்தல், நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை. என்ன புலிய பழக்கியாச்சா? பூனைங்க லவ் பத்தி நான் சொன்னேனே, அது சரியா போச்சா? உலகாத ஐடியட்.
கண்ணன் அழைச்சு போறதுக்கு பிரேமா சம்மதிச்சாரா? அம்மாவுக்கு உடனே தந்தி கொடுக்கணும். அப்படியா? அப்போ உன் காரியம் சக்சஸ். ஒரு சக்சஸா இல்ல டபுள் சக்சஸா? பாஸ் நம்ம ஆளு. வாடா வா. என்ன விஷயம்? அப்படியா? ஆமா பாஸ். பிரேமா கண்ணன் அனுப்ப சம்மதிச்சிட்டாளா? எஸ் பாஸ். பாரு, என்னங்க என்னங்க, சந்தோஷமான செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தி. கண்ணன் அனுப்ப பிரேமா சம்மதிச்சுட்டாடா. அவனை கூட்டிட்டு தம்பிதுரை அநேகமா 2 நாளைக்கு வந்து சேர்ந்துருவானா. இந்த பாருங்க தந்தி வந்து. கண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு சித்தி. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் கூடவே இருக்கணும்னு ஆசை. ஆமா, உன் கூடவே இருக்கணும்னு ஆசை. நீ பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய பங்களால வாழணும், பெரிய கார்ல ஜம்முன்னு போகணும், நிறைய பணத்தோட பெரிய பணக்காரனா இருக்கணும். இதுக்கெல்லாம் நீயே ஆரம்பிச்சு. ஒண்ணு எனக்கு தெரியும், நீ என்ன பாட்டி கூட அனுப்ப பாக்குற. நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன். போ கண்ணா, உனக்கு சொன்னாலும் புரியல, உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எத்தனை காலம் என் கூட இருந்தாலும் அள்ளி கொட்டி என்னால பாசத்தை தர முடியுமே தவிர உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு பார்க்க முடியாதுடா. செல்வத்தை தரலாம், செல்வத்தை, அந்தஸ்த, கௌரவத்தை என்னால தர முடியாதுடா. கண்ணா, உனக்கு புரியாது, உன் எதிர்காலம் எனக்கு புரியுதுடா. உள்ள உலகிய வச்சிருக்கானா? கட்டுக்கடங்க மாட்டேங்குது. மணி டைம் ஆகுது, இன்னும் பிரேமாவையும் கண்ணனையும் காணுமே. பிரேமா ஒண்ணு சொல் தவற மாட்டா. என்ன? ஓஹோ, சித்தியை விட்டு பிரிச்சு அழைத்து போயினுங்கிறதுக்கு அழுவியா? பயப்படாத, சித்தியும் நம்ம கூட வரப்போற. புதுசா குழப்பமெல்லாம் உண்டாக்காது. அவன் உங்க கூட தனியா வரவே தயாரா இருக்கான். பிரேமா போயிட்டோம். மணி மறுபடியும் அம்மாவுக்கு செஞ்சு கொடு. கண்ணன் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரெயின்லயே புறப்படுறேன். இதோ இப்பவே கொடுத்துரும். தம்பிதார், நானே வந்துட்டேன். அம்மா, நீங்க எப்படிமா வந்தீங்க? என் பேரங்க கொடுக்க பிரேமா ஒத்துக்கிட்டான தந்தி வந்ததுமே எனக்கு தலகால் புரியல. நானே நேரா வந்து அழைச்சிட்டு போறாம புறப்பட்டு வந்துட்டேன். கண்ணா, கண்ணா, என் தங்க கட்டி, என் செல்லம், என் ராஜா. பிரேமா, இவ்வளவு நாள் என் பேரனை வளர்த்து காப்பாத்துனதுக்கு உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்றது? எப்படி நன்றி சொல்றது? என் கடமையை நான் செஞ்சேன். தம்பிதுரை, நாம புறப்படலாமா? இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குனாங்க. ஆமாமா, நம்ம அதுலதான் போப்போம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப புறப்படலாம். என்ன வர போல? நான் வந்து உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன். நல்ல பிள்ளை, அழாம போயிட்டு வாமா. பிரேமா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல, புறப்படலாமா? பிரேமாவும் வராளா? பயப்படாதீங்க, ஸ்டேஷன் வரைக்கும். ஆமா, அப்பதான் கண்ணனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போலாமா? கண்ணா, சந்தோஷமா போயிட்டு வா. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். பாட்டி சொல்றத, சித்தப்பா சொல்றத தட்டவே கூடாது. நீ எப்போ சித்தி வருவ? நான் கேட்க வேண்டியதை நீயே கேட்டுட்ட. ரொம்ப தேங்க்ஸ். விசில் ஊதியாச்சு, ரயில் புறப்பட போதுன்னு நினைக்கிறேன். குழந்தைய பத்திரமா பாத்துங்க. நீ சொல்லணுமா பிரேமா? நான் வரேன் சித்தி. என் ராஜா இல்ல, இந்த பாலை சாப்பிட்டு தூங்கு கண்ணா. சாப்பிடு. தூங்கு.
வா அமுதா வா, இந்தா குடி. அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சியா? என் மூளை எப்படி? உன் மூளைதான் கம்ப்யூட்டர் மூளையாச்சு. நீங்க போயிட்டீங்க. கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது, அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம், கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது, அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். மாங்கனி சாத்திலே தேனை ஊற்று, மாவிலை மேடையில் ஆடி காட்டு, பூவெனும் பெண்மையில் வீணை மீட்டு, போதையில் பாடலாம் 100 பாட்டு. கொஞ்சமோ பாடுவேன், கோடி நாள் ஆடுவேன், கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது, அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது, அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். ராமு, இங்க வா. அண்ணன் வர்ற காரு தொலைவில் இருக்கும் போதே நீ ஓடி வந்து என்கிட்ட சொல்லணும். சரிம்மா. எனக்கு இல்லம்மா, அண்ணன் வந்த உடனே திருஷ்டி சுத்தி போடணும். ஆரம் கரைச்சி தயாரா வச்சிருக்கியா? தயாரா வச்சிருக்கேம்மா. நரேதே, அம்மா, இங்க வாங்க. பஞ்சாங்கம் பாத்தீங்களா? நேரம் சரியா இருக்கா? அமிர்த யோகத்துல உங்க பேரன் இந்த பங்களாவுல கால் வைக்க போறான். நம்ம எஸ்டேட் ஜோசியரே சொல்லிட்டாரு. கடவுளே, கடவுளே, இந்த சந்தோஷத்தை என் இதயம் தாங்கிக்கிடமே. ஹலோ, யாரு? என்ன சகோதரியாரே, சௌக்கியமா? ஹலோ, யார் பேசுறது? அமுதா, என் ரத்தத்தின் ரத்தமே, உன் சகோதரி குமுதாதான் பேசுறேன். ஆமா, நானேதான். என்ன பேர குழந்தை கண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? அவன் வரமாட்டான், அவன் என்கிட்டதான் இருக்கான். நீ என்ன சொல்ற? இப்போது கண்ணனுடைய உயிரின் விலை 5 லட்சம் ரூபாய். உடனே கொண்டா, அதுவும் கேஷ். இல்லன்னா கடவுளே, நீயா இப்படி பேசுற? ஆமாடி, நான் தான் பேசுறேன். இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்ட உன் ஆருயிர் சகோதரி தான் பேசுறேன். என்ன சொல்ற? பேரம் வேணுமா இல்ல அவன் பணம் வேணுமா? எங்க வரணும் சொல்லு. சரி சரி வந்துடுறேன். இன்னும் கேள்றி, இங்க நீ மட்டும்தான் வரணும். உன்னை எதிர்பார்த்து என் ஆளு காத்துக்கிட்டு இருப்பான். அவன் உன் கண்ணை கட்டி என்கிட்ட அழைச்சிட்டு வருவான்.
போலீஸ் கீலீஸ் ஏதாவது முயற்சி பண்ண ஜாக்கிரதை, உன் பேரன் அந்தரலோகம் போயிடுவான். வேண்டாம் வேண்டாம், அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாது. நீ சொன்னபடி நான் கட்டாயம் வந்துடுறேன், நான் வந்துடுறேன். வெரி குட் வெரி குட். மேனேஜர் அம்மா, உடனே போய் இந்த செக் மாத்திட்டு வாங்க. 5 லட்சமா? நான் சொன்னது செய்யுங்க, போங்க. ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. வா அமுதா, வா. குமுதா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க என் கண்ணை விட்டு விடுங்க, நான் என் குமுதாவை பார்க்கணும். நீ கொண்டு வந்திருக்கிற 5 லட்சத்தை முதல்ல நான் பார்க்கிறேன், அப்புறம் நீ என்ன பார்க்கலாம். இந்தா நீ கேட்ட பணம். குடு. எங்க என் கண்ண பாத்தாயி, கண்ணனை காட்டுறேன். வா வா எங்கே? வா 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 வா. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. எங்கே? அங்கே வாங்க. கண்ணா 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 கண்ணா. அமுதா, அமுதா, நீயும் நானும் ஒரு தாய் வயசுல பிறந்தோம். நீ அரண்மனையிலேயே வாழ்ந்துட்ட, நான் அலைஞ்சு திரிஞ்ச. அதுல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாமா? நீ வாழ்ந்த மாளிகையில இனிமே நான் வாழ போறேன். அடிப்பாவி, எங்க என் கண்ணன்? எங்க கண்ணனா? அவன் என் கூட வரப்போறான். ஆஹா, அமுதாவா இல்ல குமுதாவா? அமுதா மாதிரியே இருக்கிற, கையில இருக்கிற சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிரு. குமுதா, இந்த பொடியனுக்கு சீக்கிரம் மயக்கம் தெரிஞ்சிடும். நான் சொன்னதெல்லாம் ஜாக்கிரதை, ஞாபகத்துல இருக்கட்டும். நான் அந்த சந்திரமோகனை கொலை பண்ணிட்ட காரணத்தினால தலைமறைவா தெரியும் கட்டிட்டா. ஆஹா, அந்த ரத்னபுரி மாளிகை நம்ம கைவசம் வந்துரும், நம்ம கைவசம் வந்துரும். சோப்பா, இந்த நீதிமாளிக்கு தொடர்ல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை செலுத்துவா. அந்த சீமா செத்து போயிடுவான். பிறகு அந்த சாம்ராஜ்யத்துக்கு நம்ம தான் சொந்தக்காரரு. இந்த அமுதா ஒருத்தி எனக்கு இடைஞ்சலா இருக்கா, அவளை இப்பவே தீர்த்து கட்டிட்டா என்ன? அது இப்ப நடக்காது. நான் யாரையுமே நம்பாதன, ஒன்ன மட்டும் நம்பிடுவனா? ஒற்றனுக்கு ஒற்ற, அந்த ஒற்றனுக்கு ஒற்றனை வைக்கிறவனாச்சு நானு. பார், அமுதாவை கொண்டுட்டா நீ என்ன மிரட்ட மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உன்னையே நீ நம்ப மாட்டிய. இந்த பாரு, சத்தியமா நீ என்ன நம்பு. பார்க்கலாம் பார்க்கலாம். வா, இதெல்லாம் என்னுடைய ஆட்கள், என்னுடைய கண்கள் எப்போதுமே உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். நீ ஏதாவது எடக்கு பண்ணி என்ன மடக்க பார்த்த, அங்க அமுதா வந்துருவா. உன் கதி அதோ கதி ஆயிரும். குமுதாங்கிற ஒட்டிய நீ அங்க அனுப்பல, உன் மூளை அனுப்புற. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். வாழ்க கடவுள், வெல்க நமது திட்டங்கள். சென்று வா, வென்று வா. அம்மா, இதுதான் சின்னையாவா? வணக்கம் தாத்தா. ஐயா, இதான் பிரேமா, மாமாவோட தங்கச்சி. என்ன குடும்பமே குதூகலமா இருக்கிற நேரத்துல வர்றோம் போல இருக்கு. வாங்க டாக்டர், வாங்க. பேரனை பார்த்த உடனே ஐயா முகத்துல தனி பிரகாசம். அவர் நோயெல்லாம் கூட தின்றும் போல இருக்கு. ஐசி, இதான் பேர பையனா? என்ன நானா? இவன் தாங்க. பையனை பார்க்கும்போது ஐயாவுக்கு அவனுடைய மகனை பார்க்கிறா போல இருக்கும், இல்லைங்களா சார்? ஆமான்னு சொல்றாரு. ஆசைப்பட சாதாரணமானதான்.
உடம்பெல்லாம் நல்லா தேறிட்டு வருது. பையன் வேற வந்துட்டானா கவலையே வேண்டாம். அம்மா மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. எனக்கு அதை விட வேற என்ன வேலை டாக்டர்? வர்றம்மா. சந்திரமோக வாழ்க்கையும் பாமா வாழ்க்கையும் பாழாப்பு. அதுக்கு பிராயச்சித்தம்மா பிரேமாவுக்கும் தம்பி துரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. என்னது கல்யாணம் சொன்ன உடனே ரொடக்குன்னு தலை குனிஞ்சு விரலால வலை பின்னி கால் விரலால தரைய சுரண்ட வேணாமா? சரி வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நாணி ஒரு கோணி. அம்மா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் என்ன சொல்றது? எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். பிரேமா நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுமா? தம்பி தரேன் அழைச்சிட்டு போப்பா. மேனேஜர் நீங்க போய் உடனே கல்யாண ஏற்பாடை கவனிக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு வேண்டியதை கவனிங்க. சரி. என்ன திகச்சு போய் பார்க்கிறேன். அடக்கமே உருவானவோ மனைவி அமுதா இல்லனா குமுதா அவ சகோதரி. ஒரு காலத்துல உன்னால அலட்சப்படுத்தப்பட்டவன். இப்ப தெரியுதா? உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்ததுக்கு 4 நாய்களை வளர்த்திருந்தாலும் குறைச்சிட்டாலும் வந்திருக்கும். அது கூட செய்யாம அடிவாயிட்டு வந்து நிக்கிறீங்களா? தியாகத்தை விட்டு அடிவாங்க. என்னங்க இது? கை என்ன தொடுது? இருட்டில இது என்ன திருட்டுத்தனம்? அட என்னங்க இது? கை என்ன தொடுது? அட என்னங்க இது? கை என்ன தொடுது? இருட்டில இது என்ன திருட்டுத்தனம்? நானா தொடுறேன், அது தானா தொடுது. நானா தொடுறேன், அது தானா தொடுது. இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு 2 மனம்,
இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம். என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். சிலைகளை பார்த்தா சிலுக்குது ஆத்தா, எனக்கென்ன லாபம் எட்டியிருந்தா. சிலைகளை பார்த்தா சிலுக்குது ஆத்தா, எனக்கென்ன லாபம் எட்டியிருந்தா. என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். முத்தம் சிந்தும் பெண்ணை பார், மோகம் பொங்கும் கண்ணை பார், அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும், அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும். என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். தானே இந்த நெருக்கம், இருவரை காக்கும் இளமையின் ஏக்கம், குறைஞ்சிடத்தானே இந்த நெருக்கம். என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். நானா தொடுதே அது தானா தொடுது, இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம், இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம். ஐயர்வாள் ஆரம்பிங்க. 33 கோடி தேவால் 48,000 ரிஷீசரால் கந்தர்வர் கிண்ணறர் அட்டதிக்கு பாலகர்கள் மும்மூர்த்திகள் சாட்சியாக இங்கு விஜயம் செய்துள்ள பெரியோர்கள் சாட்சியாக ரத்னகிரி எஸ்டேட் பழைய ஜமீன் மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் நீதிமாணிக்கும் அவர்களின் இளையகுமாரன் தம்பித்துறைக்கும் சௌபாக்கியவதி பிரேமாவுக்கும் தமிழ் நிறுத்து. யார் நீ? நல்ல நேரத்தில் அபசகரம் பிடிச்ச மாதிரி. மேனேஜர் என்னன்னு கேளுங்க. யாரும் கேட்க தேவையில்லை, நானே சொல்றேன். ஐயா, நீங்க கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா, இல்ல கல்யாணமான ஒருத்திக்கு நிச்சயம் பண்ண போறீங்களா? யாரு? உனக்கு மனைவியா வரப்போற கோமலாங்க இருக்கிறாளே பிரேமா, அவளுடைய கோவா காதலன், அதாவது முதல் கணவன். இதோ சாட்சி. ஐயோ, என்ன சொல்ற நீ? இந்த செண்டாளை ஏதோ சரி பண்றானே, எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சதியும் இல்ல, நானும் சண்டாளனும் இல்ல. பாருங்க போட்டோவை, நானும் பிரேமாவும் ஜோடியா எடுத்துக்கிட்டு. மாமி,
இவன் சொல்றதெல்லாம் போய் இவன் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, இந்த குடும்பத்தோட கௌரவம் சந்தி சிரிக்குது. நான் என்ன செய்வேன்? பாத்தீங்களா, பகவான் நம்மள ரொம்பவும் சோதிக்கிறான். பிரேமா, பி கேர்ஃபுல். நான் இதே ஊர்ல ஹோட்டல் இதயாவில தான் தங்கியிருக்கேன். நான் முன்னால போறேன், மரியாதையா என் பின்னால வந்து சேரு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா மானத்தையும் வாங்கிடுவேன். போச்சு. நம்ம ரத்னகிரி எஸ்டேட்டோட பேரு, புகழ், மானம், மரியாதை எல்லாமே போச்சு. நான் வெளியில போனா அதோ வராளே மகாலட்சுமின்னு ஊரே சொல்லும். இனிமே அதோ போறாளே மானம் கெட்டவன்னு என் முகத்திலேயே காரித்து போங்களே. மாமி, நான் சொல்றத நம்புங்க. யார பார்த்து நீ மாமின்னு சொல்ற? நீங்களும் இதை நம்புறீங்க? நம்மளோட உறவை கெடுக்கிறதுக்காக யாரோ செய்யற சூழ்ச்சிங்க அது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. உங்க பிரேமா களங்கம் இல்லாதவ. நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது? நான் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அவனை எங்கடி அழைச்சிட்டு போற? உங்க அக்கா இந்த குடும்பத்தினுடைய பெரிய பிள்ளையை கெடுத்தா, நீ சின்னவரை கெடுத்த. அது போதாதுன்னு இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு என் பேரனை அழைச்சிட்டு போறியா? புரியவன வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு ஒரு தனி உலகம் இருக்கு. உங்களை மாதிரி சந்தேக பேர் வழிகள் இல்லாத உலகம். மாட மாளிகை, கூட கோபுரம், அதுல மரக்கட்ட இதயம் படைச்சவங்க இந்த உலகத்துலதான். நான் தேடி போற உலகத்துல கடவுள் இருக்காரோ இல்லையோ, உங்களை மாதிரி கண்ணஞ்சுக்காரவங்க நிச்சயம் கிடையாது. சீமான் விட்டு செல்ல பிள்ளையே, ரொம்ப நன்றி. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை, உள்ள போ. இதெல்லாம் ஓ மேலதானா? இவள ஊருக்கு வெளியில கொண்டு போய் விட்டுடுறேன். இவள மலை உச்சியில இருந்து தள்ளிடுங்க. விடுங்க, நான் சாக தயாரா இருக்கேன். எந்த மலை, எந்த உச்சி, எது வழின்னு சொல்லுங்க, நானே போறேன். கொஞ்சம் இரு. டேய், வாடா. அதுக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். நாசம் தாங்க முடியல. போங்க குளிங்க. இருக்கேன், போங்க. இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்க.
பிச்சை எடுங்க துணிக்காக உச்சி குளிர பேச்சு கொடுக்க பிச்சை எடுங்க துணிக்காக தும்பை விட்ட மாமன் புள்ளே பம்பை தொட்ட பாவம் புள்ளே தும்பை விட்ட மாமன் புள்ளே பம்பை தொட்ட பாவம் புள்ளே கவரிமானை பிடிக்க போக இடறி விழுந்தாம் மண்ணு கவ்வ கவரிமானை பிடிக்க போக இடறி விழுந்தாம் மண்ணு கவ்வ நண்டு 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 கொழுத்தா வளையினிலே என்ன நடக்கும் சின்ன புள்ளே மீசையேனோ சொல்லு புள்ளே ஆசை வச்சா மோசம் புள்ளே மீசையேனோ சொல்லு புள்ளே ஆசை வச்சா மோசம் புள்ளே மோகம் பிறக்க மெல்ல நடக்க முற்றும் துறந்த முனிவனுங்க மோகம் பிறக்க மெல்ல நடக்க முற்றும் துறந்த முனிவனுங்க நரிய போல மூங்கி புள்ளே கரியும் இருந்தா பூசு புள்ளே நரிய போல மூங்கி புள்ளே கரியும் இருந்தா பூசு புள்ளே மஞ்சள் கேட்க மஞ்சள் இருக்கு குடிக்க நீயும் பூசு புள்ளே மஞ்சள் கேட்க மஞ்சள் இருக்கு குடிக்க நீயும் பூசு புள்ளே நண்டு 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 கொடுத்தா வளையினிலே என்ன நடக்கும் சின்ன புள்ளே நண்டு கொடுத்தா வளையினிலே என்ன நடக்கும் சின்ன புள்ளே முண்டங்களா என்னடா இது சிங்கமாய் போன பசங்க அசிங்கமாய் வந்து இருக்கிறீங்க விசேஷ சலுகை எங்கள் கடையில் 100 ரூபாய்க்கு துணி எடுப்பவருக்கு வாயில் இனாமாக தேவைப்படும் ஹை ஹை ஆமா காய் விற்கிற வரைக்கும் இதையெல்லாம் ஏதா கட்டிட்டு வந்திருக்கீங்க அந்த பிரேமா பொண்டே இல்ல பாஸ். டேய், அங்க நடந்த கைகலப்புல மேல விழுந்து பராண்டிடுச்சு. ஒரு வழியா நாங்க சமாளிச்சிட்டோம். எப்படியோ நான் சொன்னபடி அவளை கச்சிதமா தீர்த்து கட்டிட்டோம். வெரி குட் வெரி குட். முதல்ல நல்ல துணிமணிகளை போட்டுங்க. காயத்தோட நீங்க சுத்துனீங்கன்னா ஊர்ல இருக்கிற கழுதைகள்லாம் உங்க பின்னாலேயே சுத்தும். போங்கடா போங்க. பொண்ணுட்டா போய் சொல்லிட்டுமே, உண்மை தெரிஞ்சா பாஸ் நம்மளை கொண்டுட்டு வர்றா. இனிமே அவ இந்த பக்கம் எல்லாம் வரமாட்டா, கோவாவில் இருப்பாரா. நீ இனிமே வரவே மாட்டியா? நான் அப்பவே சொன்னேனே, நீதான் கேட்க மாட்டேன்னு. என்னை இங்க அனுப்பிச்சு வச்சேல. சித்தி சித்தி என்னடா சித்தி வேண்டி கிடக்கு? என் சித்தி போட்டோவையா ஒடுத்த உன்னை என்ன பண்றேன்? என்னடா இன்னொரு வாட்டி சித்தி சொல்லி பாரு. என்ன பண்றேன் பாருங்க. பகல்லையே நடி தூக்கம், காதல் கனவா? இல்லம்மா, கொஞ்சம் அசந்துட்டேன். கிணத்துக்கு ட்ரீட்மெண்ட் சரியா நடக்குதா? இதோ பாய்சன். என்ன ஓல்ட் மேன், உடம்பு எப்படி இருக்கு? ஐயா என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ போட்டு விட்டா ஏதாவது? சித்தப்பா, சித்தி எங்க? சித்தி எங்க? சித்தி வந்துருவாங்க. நீ போய் சொல்ற. நீயும் தானே சேர்ந்து சித்திய துரத்துன. இல்லடா, நான் சொல்றது கேளு. என்ன அது? பாட்டி 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 தான் அடிச்சாங்க. பாட்டி உன் பேர் உயிரியே வச்சிருக்காங்களே. ஆமா, நீ ஏதாவது விஷம் பண்ணியா? சித்திய நினைச்சிட்டு அழுத. அழக்கூடாதா சித்தப்பா? அதனால பாட்டி என்ன என்ன அழாத. என்னால நம்பவே முடியலையே. பாட்டி அடிச்சாங்கன்னு தாத்தா கிட்ட சொல்ல போன.
அங்க 2 தடி இங்க நின்னுக்கிட்டு. யாரு அந்த புது வேலைக்காரனுங்களா? ஆமா, என்ன மிரட்ட போக கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. இத பாக்கண்ணா, நான் எப்படியா சித்தி அழைச்சு வந்துடுறேன். அழாம தூங்குடாமா. அம்மா அம்மா, யாரா இந்த நேரத்துல போய் கதவை தட்டுறீங்க? கதவை உடைக்காத இரு. அம்மா என்னம்மா இது? என்னால நம்பவே முடியலையே. ஏன் முன்னாடி நிக்கிறது ஏன் அம்மாவா? சாட்சாத் உன்னை பெத்த தாயேதாப்பா. நம்ம குடும்பத்துக்கே இது அவமானம் வச்சேன். ஏமா, உங்களுக்கு எப்படிமா இந்த பழக்கம் ஏற்பட்டது? தம்பிதுரை, அதை மட்டும் கேட்காதேப்பா. இல்ல, நீங்க சொல்லலைன்னா நான் உங்களை விட போறதில்லை. சொல்லுங்க. தம்பிதுரை, என்ன மன்னிச்சிடு. இது விஷான்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம குடும்ப கௌரவத்தை குலைக்கிற தீமேன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த பாழா போன பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேப்பா. தம்பிதுரை, நீ ஏன் சொல்லப்பா, என் உயிருக்கு உயிரான கணவர் உங்க அப்பா அசைவே இல்லாம கிடக்கிறார். என் ஆசை மகன் உன் அண்ணனு சாவோட வாயில அள்ளி கொடுத்துட்டேன். நீயாவது மகிழ்ச்சியா இருக்க அந்த ஆண்டவன் வழி செஞ்சிருக்கிறானா? அதுவும் இல்லையே. நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே கேலி செய்யற அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சு. இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பொழுதெல்லாம் கவலையோட இருக்கிற எனக்கு இந்த போததாப்பா கொஞ்சம் அமைதியை கொடுக்குது. தம்பிதுரை, என்ன மன்னிச்சு மகனே, என்ன மன்னிச்சு. அம்மா, தம்பிதுரை, இனிமே நான் வேதனையால துடிச்சாலும் துடிப்பேன், செத்தாலும் சாவேன். இதை மட்டும் தொடமாட்டேன், தொடவே மாட்டேன். தம்பிதுரை, இது சத்தியம், இது சத்தியம். சின்ன தம்பி, புலியூர் ஜமீன்தார் ராஜரத்னத்துக்கு 2 பொண்ணுங்க, அமுதம் குமுதம், ரெட்ட குழந்தைங்க. அமுதாதான் உங்க அம்மா. நம்ம நாட்டு பண்பாடு, கலாச்சாரம், குடும்ப கௌரவம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா வழங்குறவங்க. உங்க அப்பா முதல்ல குமுதத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. ஆனா அந்த அம்மாவோட நடத்த பிடிக்காம நான் அமுதாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. அப்பவே குமுதத்துக்கு இந்த குடும்பத்தை பழிவாங்குற எண்ணம் வந்தாச்சு. குமுதத்தோட நடவடிக்கை, நம்ம பண்பாட்டுக்கு விரோதமான போக்கு, இதெல்லாம் பிடிக்காத அவங்க அப்பா அந்த பொண்ணை வீட்டை விட்டே துரச்சிட்டாரு. குமுதம் ஓடுகாலியா ஊர் சுத்தி சகல விதமான கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி திரிஞ்சுக்கிட்டே இருந்தார். சின்னையா, இப்ப நீங்க சொல்ற பயங்கரமான விஷயங்களை கேட்கும் போதும், ஜமீன் மாளிகையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கும் போதும், ஒருவேளை அமுதம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த குமுதங்கிற விஷம் இருக்குதோ என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னதான் கேட்கும் போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு.
என் மேல உயிரியே வச்சிருக்கிற பிரேமா மேல ஊர் சிரிக்கிற அளவுக்கு பழிய சுமத்தி எங்கிட்டேந்து பிரிச்சது நீங்க சொல்ற அந்த குமுதம்மாவா தான் இருக்கும். அதுக்குதான் தம்பி தீர விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. பாவம் அந்த பிரேமா உங்களையே நம்பி வந்த பொண்ணு. ஆமா, அவளுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். பாவம் பிரேமா. மேனேஜர், அவ கோவாவுக்கு தான் போயிருப்பான். அவளை நேரா பார்த்து மன்னிப்பு கேட்டு இங்க அழைத்து வரத்தான் போறேன். தம்பி, அதுக்கு முன்னால ஜமீன் மாளிகையில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும். அதை மறந்துடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன். நான் வரேன். பிரேமா, பிரேமா, எல்லாத்தையும் கேட்டியம்மா. தம்பிக்கு ரொம்ப வெள்ள மனசுமா. உன் மேல ஏற்பட்ட சந்தேகம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடுச்சுமா. சந்தோஷமா இருமா. சரி, அட சிரிக்க தெரியாதா? சிரிய சரிம்மா. நீயாப்பா? என்னம்மா, என்ன படிக்கிறீங்க? இதுவா, பொழுது போகல, போற கதிக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு கிருஷ்ண விஜயம் புராணம் படிக்கிறேன். ஓ, கிருஷ்ண விஜயமா? பாத்தீங்களாமா, புரட்டின உடனே எந்த பக்கம் வருதுன்னு? எந்த பக்கம் வருது? கண்ணனை கொள்றதுக்காக பூதகி அழகா நல்ல பொண்ணு மாதிரி வராளாம். இந்த கட்டம் படிச்சிட்டீங்களா? நான் இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல. படியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படிக்கிறேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்னப்பா? எனக்கு செலவுக்கு 3000 பணம் வேணும். இந்த செக்கில கைது போட்டு கொடுங்க. என்னப்பா இது? 3000 ரூபாய் பணத்துக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன். உனக்கு இல்லாத பணமாப்பா? செக்கில கை எடுத்து போட்டா போச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? பாத்தியா, வெள்ளிக்கிழமை பேங்க்ல இருந்து பணம் எடுக்க வேண்டாமே, நாளைக்கு போட்டுறேனே. என்ன சொல்ற? சரி, நாளைக்கே வாங்க. சரி. என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? நான் உனக்கு என்ன கொடுமை செஞ்சேன்? நீ என் கூட பிறந்ததே நீ எனக்கு செஞ்ச கொடுமை. அதுக்கு தண்டனையா உன் கணவனையும் உன் மகனையும் உன் பேரனையும் உன் கண்ணெதிரிலேயே சாகடிச்சு நான் உன் கூட பிறந்ததே குத்தமுண்டா. என்ன கொண்டுடு, என் குல விளக்குகளை அணைச்சிடாத குமுதா, அணைச்சிடாத. சரி, அந்த விளக்கெல்லாம் அணையாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். சரியா? உன் மகன் தம்பிதுரை என்னையே சோதனை செஞ்சு பார்க்கறான். செக்குல கையெழுத்து வேணுமா அவனுக்கு? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க பெரிய பெரிய தந்திரமெல்லாம் பண்றான். அதிமேதான், முட்டாள். அதனால உனக்கு இங்க இருந்து ஒரு நாள் விடுதலை. அதாவது நாளை சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை ரத்னகிரி மாளிகையில் நீ பழைய அமுதம் இருக்கலாம், நடமாடலாம். ஒன்லி ஒன் டே, அதுவும் சாட்டர்டே. நீ ரகசியத்தை சொல்ல முயற்சி பண்ண, இவன் கை துப்பாக்கி கண்ணனை சுடும், கணவனை வீழ்த்தும், மகனை மரண குடிக்க அனுப்பும். நிழல் போல் உன்னையே தொடர்ந்து கொண்டிருப்பான். என் மகனை பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம், பேசா, ஆனா உண்மைகளை உதடுகள் கொட்டிடக்கூடாது. ஓகே? உடம்பு சரியில்லாம இருக்கிற என் புருஷனை சில பல நிமிடங்கள் அங்கேயும் இவன் இருப்பான், மறந்து விடாதே. என் பேர குழந்தை கண்ணனை கட்டி தழுவி தொலையட்டும். அதுக்கும் சில வினாடிகள் தான். ஆமா, அவங்கிட்ட நீ ஏதாவது உளறி வச்ச அந்த பிஞ்சு உன் மடியிலேயே வெதும்பி விழுந்துரும். கையில துப்பாக்கி வச்ச மகன் இருக்கிறானே இடியட், அவனை நம்ப செய்து நீ திரும்பி வர வேண்டும். ஆமா, சரியா நடிக்கணும். அமுதா, என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. தெய்வமே, தெய்வமே. தெய்வங்கள் வாழ்க, நமது திட்டங்கள் வாழ்க. சென்று வா, வென்று வா. கண்ணா, எப்படிடா இருக்கே? ஐயோ, என்ன அடிக்காத பாட்டி, என்ன அடிக்காத பாட்டி. நானா உன்னை அடிக்கிறதா? நான் ஏண்டா கண்ணா உன்னை அடிக்க? வடராஜா, அன்னைக்கு அடிச்சுட்டு இன்னைக்கு இல்லன்னு சொல்றியா? என் கிட்ட வராது, எனக்கு பயமா இருக்கு. இனிமே சித்தின்னு சொல்ல மாட்டேன், தாத்தா இருக்கிற பக்கமே போக மாட்டேன். ஐயோ தெய்வமே,
அவ உன்னை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாளா? ஆமா கண்ணா, உன்னை அடிச்சது தப்புதான்டா. ஏதோ ஆத்திரத்தில் அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு ராஜா. எங்க எங்கிட்ட வர கண்ணா. கண்ணா, உன்னை அடிச்சது தப்புதான்டா, தப்புதான்டா, கண்ணா. என் ராஜா, உனக்காக தாண்டா நான் உயிரோட இருக்கேன். சித்தி வந்துருவாளா பாட்டி? நீ கவலைப்படாம இரு, அவ கண்டிப்பா வந்துருவா. எப்படி இருக்கீங்க? ஐயோ, முகமெல்லாம் ரொம்ப வாடி இருக்கேன். கடவுளே, வாயும் பேச முடியாம, படுற வேதனையும் வெளியே சொல்ல முடியாம, மரண அவஸ்தை அனுபவிக்கிறவங்களை அனாதையா விட்டுட்டு நான் மகா பாவி எங்கேயோ அடைஞ்சு கிடக்கிறேனே. ஏன் அழறீங்க? இந்த நிலைமையில கூட உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா? அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். என் உயிர் போயிட்டா கூட பரவாயில்லை, அவங்கிட்ட சொல்லத்தான் போறேன். அவரை ஒண்ணும் செய்யாத, அவரை ஒண்ணும் செய்யாத, என் மஞ்சள் குங்குமத்தை பறிச்சிடாத. ஏம்மா அழறீங்க? ஒண்ணு இல்லப்பா, யமதர்மனே பிரார்த்தனை பண்றேன், உங்க அப்பாவை காப்பாத்துன்னு. கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாயிடும். அம்மா, இந்த செக்ல ஒரு கையெழுத்து போட்டு. ஆமா, அதுக்குதானே நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது நிச்சயமா அமுதாமா கையெழுத்து தான். அப்படின்னா நாம நினைச்சபடி மாளிகையில் இருக்கிறது குமுதா இல்ல. எல்லாமே ஒரே புதிரா இருக்க. இது எங்க அம்மாவுடைய கையெழுத்துன்னு சொல்றீங்க, சரி. ஆனா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நேத்து கையெழுத்து போடாம தட்டி கழிச்சுட்டு இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்களே, அதுதான் என்ன புரியல. வெள்ளிக்கிழமைன்னு தட்டி கழிச்சாங்களா? இருக்காத, குழந்தை கண்ணன் ஆட்சிட்டு வரதுக்காக 5 லட்சம் ரூபாய்க்கு செக்ல கையெழுத்து போட்டாங்களே, அது கூட ஒரு வெள்ளிக்கிழமை தானே? அப்படியா? ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமுதாமாவை ஏதோ ஒரு ஆபத்தான இடத்துல ஒழிச்சு இந்த குமுதா பட்ட அடிச்சிட்டு இருக்கா. தம்பி, இனிமேதான் உங்களுக்கு முக்கியமான வேலையே இருக்கு. அந்த முக்கியமான வேலையை நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா, எனக்கு உதவி செய்யறீங்களா? என்ன? உடனே கோவாவுக்கு போய் பிரேமாவை பார்த்து அவளை சமாதானம். பிரேமாவை சமாதானப்படுத்த கோவா வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? பிரேமா, பிரேமா, நீ இங்கேயே இருக்க? ஏன் இங்கே இருக்க கூடாதா? உத்தமிகளும் உத்தமர்களும் வாழற உங்க அரண்மனையை விட்டு கண்காணாத தூரம் ஓடிடணுமா? பிரேமா, நொந்து போன என்னுடைய உள்ளத்துல நீங்க நெருப்பு அள்ளி கொட்டாரு. நேர அள்ளி கொட்டணுமா? உங்களை மாதிரி மாளிகை வாசிகளோட நெஞ்சமே நெருப்பு தானே. போதும் பிரேமா, உன்னை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டது என் குத்தம் தான். ஆனா முறிஞ்சு போக இருந்த நம்முடைய காதலை உறுதிப்படுத்த, காணாம போன என்னுடைய தாயார உயிரோட மீட்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என்னுடைய தந்தையை காப்பாத்த, நம்ம சுத்தி இருக்கிற விரோதியோட கொட்டத்தை அடக்க நான் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கேன். ஆமா, அப்ப உடனே புறப்படுங்க தம்பி. நான் வரேன்.
இப்படி நடுத்தரில் உட்காந்துட்டு விளையாடலாமா? உண்மைப்பா. நான் உன்ன நம்புறேன். இது சத்தியம். சத்தியம் வாழ்க. நமது சதித்திட்டங்கள் வெல்க. சென்று வா, வென்று வா. என்ன மணி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த உருப்படாத ஒனாசிஸ் அரண்மனை 5 நட்சத்திர ஹோட்டல ஆக்க போறானா? நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லைங்க, அப்பாவை அவுட் ஹவுஸ்க்கு மாத்திட்டான். அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கண்ணனை வேற எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்க. கண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னங்க பண்ணுவோம்? பிரேமா, நீ மணியும் அப்பாவை கவனிச்சீங்க. நான் எப்படியாவது கண்ணை இருக்கிற ஆமா புந்து சொல்றேன். நம்ம கூத்து கொட்டுகையில ஹரிச்சந்திர மயான காண்டம் பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டே இதையா இப்படி ஒரு உருவம் மாதிரி இல்ல? உருவமாவது துருவமாவது எல்லாம் மன பிராந்தி. நிஜமாவே ஒரு உருவம் போச்ச. ஏதோ பிரம என்ன கனவுன்னு கற்பனை என்ன? இப்ப நீயே நடிக்கிட்டு இருக்க. ஆமா பயப்படாத. என்னங்கிறது நான் போய் பார்க்க. போய் பாரு. கண்ணத்துல பொலேற அரைஞ்சிட போகுது. கண்ணை ஏற்கனவே குழி விழுந்திருக்குது. இந்த மாதிரி சொல்ல நான் போக மாட்டேன். போயா எதையாது பேய்க்கு விக்கல் எடுக்கிறியா? கடவுளை வேண்டிக்கிட்டு போ. உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? போயா ஏயா கத்துற? இருக்க உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்குதியா? பேய தேடியா? பேய தேடு. பின்னாடி கடுமையான விஷயம். இப்ப என்ன பண்றது டாக்டர்? உடனே ஆக்சிஜன் இருக்கா? மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கனரா. ஓகே டாக்டர், இப்போ அதுக்கு ஏற்பாடு பண்றேன். It's all mine. கம்ப்யூட்டர் మేడం గారు అన్ని ఫారిన్. మేడం గారు வண்டர்ஃபுல் ஹோட்டல். இது என்ன பிரமாதம்! நான் ஜப்பான்ல இருந்து ஒரு கேப்ரா கேட கொண்டு வந்திருக்கிறேன். நீ பாட போறா. ஜாஸ்தி என்ஜாய். தேங்க்யூ. Welcome to all. Ladies and gentlemen, now you are going to enjoy a sensational cabaret dance by sex bomb of Japan, Miss Kishoba. வெண்ணை திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா.
இந்த கோலா. நீயா? ஆமா, சாகல, உயிரோட தான் எண்ணெய் திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா, உன்னை நினைந்து உருகி வழிந்தது இந்த கோலா. பிஸ்கி சோடா வேணுமாடா, பிஸ்கி சோடா வேணுமாடா, கிட்டது இல்லை இங்கு தாண்டா. நீயா 40 நானா 20, ஒன்று சேர்ந்த பின் டோட்டல் 60. எண்ணெய் திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா, உன்னை நினைந்து உருகி வடித்தது இந்த கோலா. நல்ல சங்கீதம் நான் பாடவா, மேகஸ்வரம் நான் இந்த ராகங்கள் ஒன்றாகவா, சாச்சா சாச்சா மனம் அடிமையாச்சா, டெய்லி மெலடி பாடும் லேடி உன்னை கண்ட பின் ஒன்றில் தொடங்கி பின்பு ரெண்டில் அடங்கி மூன்று லோகங்கள் நாம் காணலாம். நாளை மறந்து அஞ்சும் நெஞ்சம் துணிந்து இன்பம் ஆறாக நீராடலாம். மிஸ்டர் மாமா மைனன் பிரேமா, மிஸ்டர் மாமா மைனன் பிரேமா, நித்தமும் உண்டு இந்த டிராமா. ஆமை பார்ட்னர் உன்னை டின்னர் உண்டு போகலாம் அந்த பின்னர். வெண்ணை திரண்டு தாழி நிறைந்தது வாட கோபாலா, உன்னை நினைந்து உருகி வடிந்தது இந்த கோலா. ரேமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அவ வந்தது உடனே அடைச்சு வச்சிருங்க. திட்டமெல்லாம் பாழா போச்சு, நம்ம ஏமாந்து போயிட்டோம். தம்பி தூர சாகல, உயிரோட இருக்கிறான். ரேமா இவரை கட்டி போட்டுட்டு இவருக்கு பதிலா டான்ஸ் ஆடிட்டு. தம்பிதுரை அமுதாவை தேடி கண்டுபிடிச்சிங்க, அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம நாடகம் எல்லாம் அம்பலாயிரம். இனிமே அமுதாவை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்து. இப்போ அது நான் சொல்றதை செய். ஓகே ஓகே அமுதா, நம்ம பங்களாவில இருந்து கடத்திட்டு போய் எல்லையில இருக்கிற கொடோன்னு அடைச்சு வை. ஓகே அண்ணே, நான் இவன் பின்னாடி போய் அம்மா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். நீ போய் அப்பா கவனிச்சுக்க.
ஓஹோ, டாக்டரை கூட்டிட்டு வந்து கிழவனை குழைக்க வைக்கிறானா? ஆமா பாஸ். மேலதாளத்தோட அந்த கிழவனை நீர் உலகத்துக்கு அனுப்புறேன். இந்த விஷ புகையில செத்து மடி வாங்க. போறவரை காப்பாற்ற போறீங்களா? இரு மூச்சை நிறுத்துறேன்.
பொண்ணு என்ன மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறா சார். போனாச்சி, நீ செய்த கொலைகளுக்காக உன்னை நான் கைது செய்கிறேன். சித்தி கண்ணா, சித்தி கண்ணா. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? தப்பிச்சு பண்ணுவாங்க. செய்யற அக்கிரமங்கள்லாம் செஞ்சுட்டு அதற்குரிய தண்டனையை பெறாம தப்பிச்சிடலாம் பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அவங்க. எல்லாம் அழைச்சிட்டு வாங்க. பாப்பா பயப்படாத, இருக்கிறார். கம்பி எண்ண போகும்போது கவர்ச்சி நட வேறையா?